ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ ப்ரோமோ 2 நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ப்ரோமோ 2 வந்துருச்சு. ப்ரோமோ 1ல ஒன்றும் விஷயம் இல்லை, ஒரு எவிக்ஷன் ப்ராசஸை பற்றி தான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோ 2ல வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸை பற்றி பேசுகிறாரு விஜய் சேதுபதி. இந்த உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யார் யார் மண்டைய கழுவுனாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல எழுந்திரிச்சு நம்ம ஜாக்லின் மேடம் தான் வந்து பேசுகிறாங்க. மேடம் ஒன்றும் கையில பிடிக்க முடியலையே. அடாடாடா, நேத்தும் ஒரே எந்திரிச்சு பேசுறாங்க, இன்னைக்கு அப்படியே கெத்தா எந்திரிச்சு பேசிட்டே இருக்கிறாங்க ஜாக்லின் மேடம். நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்றாங்களா? அப்படியே பாருங்க, முகத்துல புன்னகை பூக்குது. என்ன ஒரு கெத்து பாருங்க. சரி, ஓகே டன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் மட்டும் கழுவுறாங்க சார், ரவீந்தர் சார் தான் சார் கழுவுனாங்க. ஓகே டன். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்காக மற்றவங்களோட மண்டையை கழுவுனாங்க. ஓகே டன். ஸோ நான் ஒன்று கேட்குறேன், ரவீந்தர் மட்டும் தான் மண்டையை கழுவுனாரா? சுனிதா மண்டையை கழுவுலியா? சாச்சனா மண்டையை கழுவுலியா? வர்ஷினி மண்டையை கழுவுலியா? சிவகுமார் மண்டையை கழுவுலியா? அர்ணவ் மண்டையை கழுவுலியா? இல்ல இவர் ரவீந்தர் மட்டும் தான் மண்டையை கழுவுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். உண்மைதான், ஏன்னா அவர் தானே மாஸ்டர் பிளான். ஓகே, அடுத்து தீபக் சொல்றாரு, பழைய பருப்பெல்லாம் தூக்கி எடுத்துட்டு வந்தாங்க சார், பருப்பெல்லாம் ஒன்றும் வேகலைங்க சார். ஆமாங்க சார், கரெக்டு தான். பழைய பண்ண தப்பெல்லாம் முடிஞ்சு பேசினார் இல்லையா, அந்த மொட்டைக்கடசி மிடில் கிளாஸ் எல்லாத்தையும் ஜாக்லின்லாம் போட்டு பேசினார் இல்லையா ரவீந்தர், அதெல்லாம் தீபக் போட்டு உடைச்சாரு. பழைய விஷயங்களை என்னத்தை கிளறினாலும் மறுபடியும் அந்த பிஆரை பத்தி தான் பேச போறாங்க. அதாவது என்னத்தை இவங்கெல்லாம் பேச போறாங்க? டாஸ்கை பத்தி ஏதாவது டாஸ்க்ல நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க போறாங்களா யாராவது? ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அந்த பணப்பெட்டி மேட்ரு இதை சொல்ல மறந்துட்டேல, ரயானை வந்து மண்டையை கழுவுனாரு. எப்ப பணப்பெட்டியை நீங்க எடுக்கிறீங்களா ரயான்? நீங்க எடுக்கிறீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லுங்க. ரயான் வந்து போட்டு உடச்சிட்டாரு பப்ளிக்ல. சூப்பர், வெரி குட். அப்புறம் நேத்து வந்து சௌந்தர்யா வந்து பணப்பெட்டி எடுத்த மாதிரி எல்லாம் அந்த தம்ப்நெயில்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்கு பார்த்தா. இப்படிலாம் பண்ணாதீங்க. உண்மை நிலவரம் என்னமோ அதை மட்டும் பேசுங்க. லைவ்ல நீங்க பாக்குறீங்களா, அதை மட்டும் பேசுங்க. ஏன் தம்ப்நெயில இதை வச்சா தான் பார்க்க வருவாங்கன்னு ஏன் மக்களை இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? தம்ப்நெயில்லாம் அப்படி வைக்காதீங்க. ஸோ சொன்ன உடனே எல்லாம் ஆளுக்கு எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ரவீந்தர் சொன்னோடனே ரவீந்தர் அப்படியே மூஞ்சி அப்படியே என்னமோ சொல்லுவாங்களே, ரொம்ப சேடா போச்சு. அப்படியே ரொம்ப டல்லாகி உட்காந்துட்டாரு. ஆளை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாரு மூஞ்சியை பாரு எப்படி உட்காந்துருக்காருன்னு பாரு. எல்லாம் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்காரு. உள்ள நம்ம பாக்குறவங்களுக்கு தானே தெரியும், இந்த பூனை வந்து பால் குடிக்கிற பூனை இல்ல, இப்படி மேலையும் கீழையும் தட்டி தட்டி ஓபன் பண்ணி குடிக்கிற பூனைன்னு அந்த மாதிரிதான் இருக்குது. சோ இவங்க இப்படி விளையாடுறாங்க, நீங்க இப்படி விளையாண்டீங்க, நீங்க தான் பணப்பட்டி எடுக்கணும், நீங்க தான் பணப்பட்டி எடுக்க கூடாது. உன்னைய முத்துவ வேற வந்து மண்டையை கழுவி இருப்பாராட்டு. யாரு? ரவீந்தர். உன்னை ஜாக்லின் அவரெல்லாம் ஒண்ணும் சொல்லலைங்க சப்போர்ட். முத்துவ யாரும் ஒண்ணும் சொல்லிடக்கூடாதுடா ஜாக்லினுக்கு. அடாடாடா, அண்ணன் அக்கா தம்பி பாசம் இன்னும் விளையாட்டுருக்கு. ஏமா பிக் பாஸே முடிய போதுமா? போதும் உங்க பாசம் அன்பு நேசம் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, சரியா? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு கேம கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, சரியா? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அடுத்து பொங்கல் செலிப்ரேஷன், வீட்டுல பொங்கல் வச்சு எல்லாம் தின்னு போட்டு அவங்க வீட்டுக்கு போயிருங்க, அதான் நல்லது. ஷோ கடவுளே, ரொம்ப கேவலமா இருக்குது பிக் பாஸ். நீ அடுத்து அந்த திங்கக்கிழமை வேற அந்த போன பக்கி எல்லாம் உள்ள வர போதுங்களாம். ஷோ கடவுளே, இது பிக் பாஸா இல்ல என்னன்னே தெரியல. கொலையில சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. கொலாயடி சண்டை ஏறமாட்டு இருக்கு. உடனே யார் முத்து வந்து சொல்லிடவே கூடாது ஜாக்லினுக்கு. அப்படியே எந்திரிச்சு சப்போர்ட் சார். அவங்களெல்லாம் ஒண்ணும் சொல்லணும், அவரையெல்லாம் ஒண்ணும் மண்டையை கழுவலைங்க. அப்புறம் எதுக்குமா முத்து வந்து என்னையும் தான் சார் கேட்டாங்க, பெட்டி எடுக்கிறீங்களா என்னன்னு கேட்டாரு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள ஜாக்லின் உனக்கு ஏமா எரியுது? உடனே சொன்னோடனே ரவீந்தருக்கு அப்படின்ட்டு ஊதுறாரு வாயில. என்ன ஊதி என்ன பிரயோஜனம் ரவீந்தர் சார்? நீங்க பண்ண மாஸ்டர் பிளான் எல்லாத்துக்கும் தெரிந்து விட்டது. எல்லார் மண்டையும் கழுவுனது தெரிந்து விட்டது, சரியா? எல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க விஜய் சேதுபதி கிட்ட. சரி, நீ என்ன ப்ரோமோ 3 நீ எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ப்ரோமோ 2ல ஒன்றும் விஷயம் இல்லை கைஸ், அதே எக்ஸ்கண்டஸ் பண்றது தான்.